என்னப்பா, உனக்கு மூலம் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும், அது சித்த வைத்திய மருத்துவத்தால் தீரும். இதுக்கும் மந்திர தந்திரத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. தேவையில்லாமல் கற்பனை பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. அதனால் இந்த நோய் உனக்கு தீரப்போகிறது. 90 நாளில் தீந்துடும். மருத்துவத்தால் குணமாகுவாய். அதுக்கு உனக்கு பண உதவியும் கிடைக்கும். இந்த உன் ஓனருடைய மனசு மாறி 700 ரூபா சம்பளம் தர சொல்கிறேன் ஒரு நாளைக்கு. வெற்றி உண்டு. 3 வேளை 21,000. நல்லா இருப்பாங்களே. சரி, கால் வந்துட்டு வாப்பா. பொறுமையாக இருப்போம். அடுத்த பைத்தில் அது பேசுதான்னு பார்ப்போம். எங்கே அவள் என்றே மனம். என்ன வேணும்னே? அறுவாலை தூக்கி வெளியில் போட்டாச்சு. சரி, பொண்டாட்டி எங்க இருக்கா? தேடுதே ஆவலாய் ஓடிவா, என் பாடலை கேட்டதும் கண்களே தேடிவா. பாட்டு பாடுறது சரியா இருக்கா தப்பா இருக்கா? கால் வந்து முத்தாடு மார்பில் முகம் பார்க்க எண்ணும். பாட்டு போட்டு கேட்டதுடைய பலனா? நிமிந்து உட்கார். அப்படியா சுவாமி? சரி, கரெக்ட். இன்னொரு தூரம் கால் வந்துட்டு பாப்பா. ஒருத்தன் சாமி நம்மளை கூப்பிடான்னு கோபிச்சுக்கிட்டு பைய தூக்கிட்டு ஓடுறான். இரு இரு இரு. டேய் டேய், உனக்கு 40 வயசு தாண்டா இருக்கும். டேய் 3 மாதம் பொறுமையாக இருடா, பொண்டாட்டியை வர வைக்கிறேன். கோவப்பட்டுறாத, தானாக வருவா. என்ன, கவலைப்படாமல் போயிட்டோம். கர்மசாமிக்கு தொழில் சம்பந்தமாக கடன்பட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில்ப்பா? கால் வந்துட்டு வா. உட்கார். நல்ல மனசு இங்கே இல்லையே. கால் வந்துட்டு வா. கண்ணாடியை தூர கலத்து. வேறையா ஐயனார் ஐயா, எப்படியாவது எனக்கு உத்த சங்கதி சொல்லி என்னைய நல்லா ஆக்கிறணும் ஐயான்னு கும்பிடுதியா? கால் வந்துட்டுவான். என்னய்யா? உன் முன்னாடி எங்கப்பா இருக்கா? என்னோட இல்லை. கழுதிட்டாளா? கழுதிட்டாளா கழுத்துலையா? எனக்கு தெரியாது இதுவரை. கழுத்தில் தாலி இல்லைடா, அதான் மேலே வர தூக்கி பார்த்தேன். போட்டிருக்கவா வேண்டாமா? போட்டிருக்கவா வேண்டாமா? இன்னொருத்தனை காலில் வந்துட்டு வா. இன்னொரு வண்டியில் டபுள்ஸில் போய்கிட்டு இருக்கு. என்ன, நீ வேற வழியை தேடிக்கா. வேலை பார்த்தா எனக்கு வர வேண்டியது இருக்கு. அதான் கடன்பட்டு இழந்து வேதனைப்பட்டு வந்திருக்கிற. அதுக்கு காரணம் மாந்திரீகங்கள் ஒரு காரணம். பணத்தை வர வைக்கிறேன், நல்ல குணம் உள்ள ஒரு துணையும் தாரேன், சட்டப்படி உனக்கு வெற்றியை தாரேன். புரிஞ்சுக்காடா? அமாவாசைக்கு முதல் நாள் என்னை வந்து பாரு. சண்டைக்கு நீ அடிச்சிடாத. பாரின் சரக்கு போதை இருக்காது நினைச்சு மூதேவி குடிச்சிடாத. என்ன பம்முன்னு போ. கர்மசாமிக்கு ஐயன் கர்மசாமிக்கு விருதுநகர்.
ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ, இல்லையொரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க, இங்கு வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே, ஏன் பிறந்தாய் மகனே, ஏன் பிறந்தாயோ. என் மகனுடைய மனசை திருத்தி முழு மனிதனும் ஆக்கி கொடுங்கள் ஐயா என்று தந்தையும் மகனுமாய் வந்த மக்கள் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்னே நீயும் வந்து ஏன் பிறந்தாய் செல்வ மகனே. நீ வளர்ந்து மரமாகி நிழல் தரும் காலம் வரை ஏன் இஷ்டப்படிதான் இருப்பேன். நீ சொல்லலாம் கேட்க மாட்டேனா, உனக்கு நான் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ அப்படி நானா கேட்க உன் மகன் கேட்பான். கண்ணாடி கழுத்துடா மல்லாக்கப்படுறா 4 பேர் வாங்கப்பாங்க. இருக்கங்குடியிலிருந்து மாரியம்மா வாராள எங்க இருக்கா போயிருக்கீங்களா? அவர்கிட்ட போய் முறையிட்டு வந்தீங்களா? நேர்த்திக்கடன் போட்டிருக்கிய அதான் வந்து நிற்கா. உன் பிள்ளையினுடைய ஆள் மனத்தில் இன்னொருத்தனுடைய நினைவும் அன்பு இருக்கு. அவன் மனதை திருப்பாத பட்சத்தில் நீங்கள் நினைக்கிற மாப்பிள்ளைக்கு அவள் வாங்கப்பட மாட்டா. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாப்பிள்ளை வேணுமா, அவள் நினைக்கிற மாப்பிள்ளையோ கல்யாணம் முடிச்சு வைக்கணுமா? கால் அனுப்புவாங்க. இந்தா தானாகவே மனசு மாறிடுவா. கல்யாணம் உங்க இஷ்டப்படி நடக்கும். குழப்பம் இல்லாமல் இருக்கான். வெற்றி போயிட்டா. யார் இருக்கா கோயில உள்ளவங்க? யார் இருக்காங்க? கர்மசாமி, என் பொம்பளை பிள்ளையினுடைய உடல்நிலை சரியில்லாம இருக்கு, அதை சரியாக்கி குடியான்னு கேட்டு வந்தவங்க. இவளுக்கு மனநிலைகள் சரியில்லாம அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நைட்ல தூங்க மாட்டா, வீட்டை விட்டு வெளியே போறது மாதிரி உள்ள பாவனை தோன்றும். நான் எதுக்கு என்ன செய்ய போறேன், நான் செத்து போயிடுவேன், இப்படி உள்ள பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டு இருப்பான். யாரோ என்னைய கொல்ல வராங்க, என்னைய அடிக்க வராங்க, என் பின்னால தான் நிற்காங்க, உங்களுக்கு தான் தெரியல, என் தலை பக்கத்திலேயே உட்காந்துருக்காங்க, இப்படிலாம் புலம்புவான். அதானே கால் விட்டுவாங்க. மூணு பௌர்ணமிக்கு கூட்டு வரணும். கூட்டு வந்து மெல்ல மெல்ல சரி பண்ணி வெட்டியாக்கி தரேன். சோம்பேறித்தனம் படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. எரிச்சல் பட்டால் காரியத்தில் ஜெயிக்க முடியாது. ஜெயித்தார். இன்னும் 3 வரணும். வெட்டியாக்கி தரேன். பக்கத்தில் வரணும். மனகுழம்பாம வாப்பா, காசு அடிப்படுங்கப்பா. விருதுநகர் எல்லை சிவகாசி. பெண்ணடியாள் கால் வந்துட்டு வரலாம். எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாம் உட்காருங்க, கீழே அடிக்கடி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சாமி சொல்லாமலே போய் இது ஒரு காணிக்கையை கொடுத்து சாமிகிட்ட திருநீர் வாங்கிட்டா சரியா போயிடும் நம்பிக்கையோட வந்தவங்களுக்கும் சரியாகும், வாக்கு கேட்குறவங்களுக்கும் சரியாகும். அவங்க சாமி கேட்க வந்தவங்களுக்கு நம்ம விறுவிறுன்னு போய் சாமிகிட்ட 2 வார்த்தை பேச்சு வந்துருவோம்னு மனசு ஏன் வருது அப்படின்னு கேட்டால்,
அவங்களுக்கு இந்த வாக்கு இப்போ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, அவங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும்தான் தேவைப்படுது அப்படிங்கிற விதி இருக்க போய் தான் நேரம் வந்து பார்த்து போயிருந்தாங்க. தனியை பார்க்குற விஷயம் வேற, இந்த ஸ்தலத்தில் பார்க்குற விஷயம் வேற. அதனால் எல்லாருமே உத்தரவுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாமே சரியாக நடக்கும். என்ன, தனியை பார்த்து விஷயம் கேட்டுக்கிடணும்னு விரும்பக்கூடிய உங்களுடைய விஷயம் இப்படி இல்லை, அது வேறுபட்டது. காலம் ஏன் இதை சொல்லணும்னா அதுக்கு ஒரு காரணம் உண்டு. வரலாம். பெருமாளும் கருப்பசாமியும் எங்கே இருக்கிறார்கள்? மார்க்கெட்டுக்குள்ள இருக்கா பெருமாள் கோயில்? அது பக்கத்துல கருப்பசாமி இருக்காரா? அப்ப கால் வந்துருவான். அதுக்கு வரது புறத்துல முள்ளுக்காடும் ஒரு மழங்காலத்து பிள்ளை இழுதி போறது கிடக்குமடா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பையனுடைய மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாம சில நட்புகளால் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறான். குடும்ப இலக்கணத்துக்கு இவன் பொருந்த மாட்டானோ என்ற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருக்கு. அவன் உள்ளத்தை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? அடுத்து நீ தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக சில நட்பின் உதவியின் மூலமாக இப்பொழுது ஆரம்பிக்க தயாராக இருக்கிறாய். அதுல உன்னை ஜெயிக்க வச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இதுக்கிடையில உடல்ல ஒரு பகுதி வயிறு சம்பந்தமான வலி உபாதம் உனக்கு எடுக்கும், அதையும் பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்துருந்தேன். கால் ஒன்று கர்மசாமிக்கு அதுக்கு பணம் 4.5 கோடி ரூபாய் உனக்கு கிடைக்கும். வெற்றி அடைவாய், செல்வா. என் சொத்து சம்பந்தமா எனக்கு ஒரு விடை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க கால் ஒழுக்கலாமா? நல்ல காலோட நம்ப மாட்டேன். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீ சொல்லக்கூடிய அந்த சொத்துல உள்ள டாக்குமெண்ட 3 பிரிவாக எழுதப்பட்டிருக்கு, புரியுதா? அந்த 3 பேர்ல 2 பேர்களுடைய பகுதிகளில் உனக்கு எதிர்ப்பாக இருந்து அந்த சொத்தை உன் பக்கத்தில் கொடுக்கறதுக்கு சில தாமதங்களும் பிரச்சனைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? காலம் நீங்க வச்சிருக்கக்கூடிய தொழிலை போய் பார்த்தேன். அப்பப்ப தொடங்கிக்கிடுது. கொடுத்த பொருள் மீள மாட்டுக்கு கடன்படக்கூடிய நிலைமை நடந்துகிட்டு இருக்கும். அந்த தொழிலை வளமாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா ஜெயித்துக்கா, சொத்தும் கிடைக்கும், தொழிலும் வளம். இந்தா என்ன காலேஜ், எத்தனை பிள்ளை இருக்கு? எத்தனை பிள்ளை? என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான்? அது என்ன காலேஜ்? ஏன் அங்க போய் சேர்த்த? கடமுடு இந்தா நல்லா படிச்சிடும். போ. கர்மசாமிக்கு பிள்ளை என்னப்பா விழுந்துடக்கூடாது. என்ன பேய் இல்லையா? இன்னும் 3 முறை என்னைய பாருங்க சிவகாசி. பிள்ளைய பத்தியும் சொத்தை பத்தியும் கேட்டு வந்தவங்க வாங்கண்ணே. எந்த ஊருண்ணே உங்களுக்கு? கால் வந்துட்டு வரலாம். போற வழியில அற்புதமான சிவபெருமான் கோவில் பெருசாக இருக்கா? சரி. மாரியம்மன் ஆலயம் இருக்குதா? உள்ளுக்குள்ள போனா கருப்பசாமி கோயில் சின்னதா இருக்கா? கால் ஒன்று.
வரலாம். என்ன வேண்டும் உங்களுக்கு? நீங்க தான் சொல்லணும். என்ன வேணும்? என்ன வேணும்? என்னப்பா வேணும்? வருத்தப்படுவீங்களே, நீங்க பெரிய மனுஷங்க. ஒரு தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் கூட தான் தான் வாழணும்னு முடிவெடுத்தால் அவங்களுக்குள்ள ஒற்றுமை குறையும். நம்ம உடன் பிறந்தவங்க எல்லாரும் வாழணும்னு நினைச்சு சகாய மனப்பான்மையை கொண்டிருக்கும் பொழுது வந்த பொம்பளைகள் சரியில்லாம போயிட்டான்னா அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். ரெண்டாமத்ததாக சொன்னதுதான் உன் வீட்டில் நடக்கிற சம்பவம். உண்மையா இல்லையா? இதுல யார் மனத்தை திருத்தணும்? எல்லார் மனத்தையும் திருத்தி சமாதானமான வாழ்வை தந்தா போதுமில்ல. கால் வந்துட்டுவாங்க. இன்னும் திடீர்னு ஒரு இறைச்சல் நின்றுச்சு. வரலாம். இந்த பிள்ளைங்களுடைய மனநிலை சீர்குலையாம காப்பாற்றித்தரேன். இருக்கிற வீடு வாசல பிரச்சனை இல்லாம பிரிக்காம வெற்றியாகி தரேன். இந்தா எல்லா புண்ணியமும் நீ பெறுவாய் மகளே. மாவிளக்கு எடுக்க வேண்டியிருக்கா? எங்கேயாவது மாவிளக்கு எடுக்க வேண்டியிருக்கா? மாரியாத்தாளுக்கு எடுத்துக்கா. இந்தா நல்லா நெஞ்சு எரிச்சல் தீரும். புண்ணியமாக இரு மகளே. செல்வம் பெறுவாய், ஆனந்தமும் அடைவாய். கர்மசாமிக்கு அடுத்த நாள் ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் அறுத்து புழிஞ்சு கொடுத்துட்டு மேலெல்லாம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். அந்த அமுக்கல் இன்னையிலிருந்து நீரும். இன்னையிலிருந்து நீங்கும்னு சொல்லியிருக்கேன். 3 தொடர்ந்து செய்யுங்க, எல்லாம் சரியாயிடும், நல்லாயிடும். ஆமாம், வெற்றியாயிடும். இதை இன்னைக்கு சாப்பிட்டோம், அப்படி தொடர்ந்து சரியாயிடும். அம்மா வா. நிலவுக்கு வான் கீழே உட்கார முடியாதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த எல்லையில் என்ன சுளமானசாமி தெரியுதாரா? இருக்காரா? மாடசாமி. உங்க எல்லையை தாண்டி கருப்புசாமி இருக்காரா? கால் விட்டுருவோம். அம்மா 2 கட்டா மனநிலையோட நிற்கிற, உட்காருங்க. வந்து உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமா? ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் வேலை வாய்ப்பு அமையும். 2027 புனிதமான வாழ்க்கையும் நடக்கும். சக்தி பெறுவாய். பக்கத்தில் வாங்க. 3 முறை என்னைய பார்க்கணும், எல்லாம் வெற்றியாகும். கர்மசாமி திருக்கோயில் வச்சு வழி நடத்துபவர்கள் யார்? கோயில் வச்சு வழி நடத்துறவங்க யாரு? கால் நடத்துவாங்க. குழப்பம் இல்லாமல் வாங்க, படப்படக்காதீங்க, பதறாதீங்க. முதல்ல அந்த பழக்கத்திலிருந்து விடுதலை ஆகுங்க. நல்ல காலோட எல்லோரும் கும்பிட்டாங்க. யார் இவங்க? நான் கூப்பிட்டது யார? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். நீங்க நடத்துற அந்த கோயில் பூஜை சம்பந்தமாக சில பேர்களுக்கு எதிர்ப்பும் பிரச்சனையும் வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த தெய்வம் உங்கள் பக்கத்துல முகமாற்றம் ஆகிவிட்டன. அப்படி என்ன அர்த்தம் புரியலையா? சாமியுடைய உதவி உங்களுக்கு இல்லாத அளவுக்கு மறுதளித்து விட்டது. அதுக்கு பிறகு உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டன. இரத்தத்தால் பிரச்சனையும் கர்ப்பப்பையால் குழப்பமும் இருக்கும். இப்பொழுது உயிருக்கு கண்டம் வந்துருமோ என்ற பயம் தோன்றிக்கிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. நடந்திருக்கா? நிச்சயமாக ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று விதியில் எழுதப்பட்டது. அதன்படி நடந்துவோம். நோயை தீர்த்து தாரேன், செல்வத்தை அடித்தாரேன். நல்லா இரு மகளே. ஒரு கேள்வி கேட்டுக்கா. சரியாயாச்சு போ.
3 முறை என்னைய பார். அடுத்து பையனை பற்றி கேட்டு வந்தது யாரு? மகன் வாங்க. எந்த இடம் கோயில்பட்டியில்? கோயில்பட்டியில் எந்த இடம்? கால் வந்துட்டாங்க. எல்லையில் காளியம்மன் கோயில் உண்டு. புரியாமரி பக்கத்தில் வா. காளியாத்தா கோயில் இருக்காப்பா. பத்திரகாளியம்மன் கோயில் இருக்கு. அதன் உள்ளே மாடசாமி தெய்வம் உண்டு. தவசி தம்பிரான் என்று ஒரு மாபெரும் தெய்வமும் எல்லைக்குள் உண்டு. தவசி தம்பிரான் ஒரு சாமி இல்லையோ? இல்லையா? ஜெய் கோட்டைக்குள்ள உண்டு. கோட்டைக்குள்ள தவசி தம்பிரான் என்னும் தெய்வம் இருக்கு. உன் கோட்டையில் உன் வீடு இல்லை. எட்டயபுரத்து மகாராஜா கோட்டைக்குள்ள இருக்கு. கால் வந்துட்டு வா. தவசி தம்பிரான் என்னும் தெய்வம் குருமலையில் இருந்து தவமேறி வந்த தெய்வம். குருமலை கேள்விப்பட்டிருக்கியா? இப்போ உன் பையனுடைய மனதை பக்குவப்படுத்தி வாழ வச்சுட்டு இருந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்தா வழக்கறிஞரா வருவான். வெற்றியாக்கி தரேன். உன் தொழில் நல்லா ஓடும். ஜெயிச்சு தரேன். நல்லா 3 முறை என்னைய பார். காலன்ட்டோமா? குழப்பமா இருந்துக்காத. கேட்க சொல்ற நீ கேட்டதை கொடுத்துப்போ. ஓகே. அந்த கதவை அடைச்சி வைங்க. இந்த விளக்கு அடைஞ்சிடும். வாமா. முருகா, முருகப்பெருமான் ஆலயம் தெரியுது. எங்கம்மா இருக்கு? கும்பிடுவீங்களா? சரி. என்னம்மா வேணும் உனக்கு? என்னது அது? கண்ண முடிக்கா? கால் வந்துட்டு வா. வரலாம். நகைக்கு பதில் சட்டப்படி வந்து சேரும். வெற்றியாக்கி தரேன். 20 நாள் வந்துடும். கர்மதாமி, என் பையனுக்கு கடன் இருக்கு, அதை தீர்த்து தானே கேட்டு வந்தவங்க யாரு? கால் வந்துடும். அடுத்து பையனின் வாழ்க்கை நல்லா அமையணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? அப்படி நினைக்காங்க. வந்து முன்னாடி இன்னும் 1 முறை கால் வந்துட்டு வா. உன் பையனுக்கு நிலையான தொழிலையும் உருவாக்கி உன் குடும்பம் பட்ட கடனை தீர்த்து தரேன். ஒரு இடத்துல இருந்து குபேர சம்பத்து என்னும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு பணம் கிடைக்கும். அதில் வழிவகுத்து தரேன். இந்த வருடத்தில் மங்களகரமான காரியம் நடக்க வேண்டிய வழியவும் பண்ணித்தாரேன். வேற என்ன வேண்டும்? யாருக்கு? கண்ணமுடு. வெற்றியாயிரும். அதை பற்றி அடுத்து பேசுவோம். காலம் சொல்லலாம். கர்மசாமிக்கு, ஐயன் கர்மசாமிக்கு. உன் பையனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தா போதுமாப்பா. வேற என்னப்பா வேணும்? கண்ண முடிக்கா 27 நாள் அவகாசத்தில் அந்த புக்கை சட்டப்படி உனக்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ஜெயிச்சு வந்துட்டான். இந்தாப்பா வெற்றி. யாரு? கண்ணமூடு. இந்த கனியை சாப்பிட்டுக்காப்பா. நோய் தீர்ந்தாச்சு. என்னம்மா வேணும்? நல்லா இருப்பாங்க. செல்வ சிறப்பாக இருப்பா. வெற்றி. கர்மசாமிக்கு, ஐயா கர்மசாமி, என் தங்கச்சியுடைய மனநிலைகள் சரியாகணும்.
நானும் நல்லா ஆகணும். ஆத்த கடந்திடலாம் பிள்ளை ஆசையை என்ன செய்ய. வாமா கண்ணை மூடு பார்ப்போம். ஒரு சத்தம் கொடு. ஹாய் உன் பேர் என்னடே? என்ன சத்தம் அது தெரியலையா? கொஞ்சம் நேரம் வந்து உட்காரு. இப்ப சத்தம் கொடு பார்ப்போம். ஹாய் கால் வந்துட்டு வா. இந்த கனியை 3 நாட்கள் தலைப்பக்கம் வச்சு தூங்கு. அந்த சக்தி ஒன்றையை விட்டு நீங்கிரும். இன்னும் கூப்பிட்டு வரணுப்பா. ஜெயிச்சுட்டார். நல்லா கிடைச்சாச்சு. கர்மசாமிக்கு மதுரை மாநகர் தரணுமா? உத்தரவில் இல்லைன்னா அதான் தரல. நாள் ஆகட்டும். இப்போ தானே சத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. நீ போயிட்டோம் தருவேன். இன்னும் 3 முறை சந்திக்கணும். சரி சொல்லுங்கப்பா. அதான் என்ன வீட்டில் கேட்டீங்களா? உங்கள் வீட்டில் கேட்டீங்களா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஒரு பிள்ளையார் கோயில் உங்கள் எல்லையில் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போன இன்னொரு ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். சரானா கால் ஒன்று யாருக்குமா திருமணம்? கண்ண முடிக்கா. அவன் மனதை பக்குவப்படுத்தி ஐபிஎஸ்சில் திருமணத்தை வெற்றியாக்கி தரேன். இந்த அப்படி அதுக்கு தான் மனத்தை பக்குவப்படுத்தி தரோம்னு சொன்னேன். ஜெயிச்சுடும். போயிட்டோம். கர்மசாமிக்கு திருமண சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? அடுத்து தேன் எடுத்து குடிச்சிடாத. அவரங்க மானே மரகதமே மஞ்சளே குங்குமமே தேனே திரவியமே தெவிட்டாத தெள்ளமுதே. என்ன வேண்டும் அப்பா? முன்ஜென்ம பாவ வினையின் அடிப்படையில் 2.25 ஆண்டுகள் மங்களகரமான காரியங்கள் உன்னுடைய வீட்டில் தடங்கல்களாக இருக்கும். கிரகப்படி பார்த்தால் இந்த ஆண்டே கல்யாணம் முடிச்சிடும் அப்படின்னு ஜாதகத்தில் வரும். ஆனால் நடைமுறையோ மாற்றமாக இருக்கும். இது பாவ வினையின் அடிப்படையில் வந்தவைகள் ஆகும். ஆகையினால் யார் நீங்க உள்ள வாரீங்க? உன்னுடைய வீட்டுக்குள் முன்னோர் ஞானத்தை அடைந்த ஒருவருடைய ஆத்மா உன்னுடைய வீட்டுக்குள் வருது. சித்தர்களை வணங்குவது உண்டா? யார் அவர்? அவருடைய ஆசீர்வாதம் உன்னுடைய வீட்டுக்கு வருகிறது. வரக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குள் கல்யாணத்தை நடத்தித்தார. வரக்கூடிய அமாவாசைக்கு முதல் நாள் என்னைய வந்து பார்த்து அமாவாசையில் கலந்து கொள்க. வெற்றி உண்டு.
நிச்சயமாக இருக்குது, சந்தேகமே இல்லை. அமாவாசைக்கு முன்னாள் என்னை வந்து பாருங்கள். கால் வந்துட்டு